இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இன்சூரன்ஸ் துறை ஜெப ஐக்கியத்தை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கூட இப்படிப்பட்டதான் நல்ல வாய்ப்பை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும், அது மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இன்சூரன்ஸ் துறை ஐக்கியத்தில் உள்ள இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து நீங்கள் பொறுமையோடு நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் கவனிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தானே, ஆனாலும் நீங்கள் இதில் நீங்கள் அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்தும்படியாய் உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வரும்படியாய் நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். இதனாலே கூட இந்த இன்சூரன்ஸ் துறை ஜெப ஐக்கியம் ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவிலே வளர்ந்ததற்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு இவ்வளவு தூரம் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே கூட இதற்காக முயற்சி எடுத்து வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த அருமையான இன்சூரன்ஸ் துறை ஜெப ஐக்கியத்திற்கு நான் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5:6 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த நாளிலே இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே நினைப்பூட்டி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். இதில் 1 to 10 வரை உள்ள வசனங்களிலே அநேக காரியங்கள் எழுதியிருந்தாலும் நீங்கள் அந்த 1 to 10 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அநேக இடத்துல கனி கொடுப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 7 இடங்களிலே கனி கொடுப்பதை பற்றி எழுதியிருக்கிறது. ஆனால் நிலைத்திருப்பதை 10 இடங்களிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா என்னில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா என்னிடத்திலே எப்படி அன்பா இருக்கிறாரோ, என்னிடத்திலே அவர் எப்படி அன்பா இருக்கிறாரோ அப்படி நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள். அதாவது என்னில் நிலைத்திருக்கிற கொடிதான் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் வாசிக்கிறோம். இந்த 9ஆம் வசனத்திலே பிதாவும் இயேசுவும் அன்பா இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் நம்மில் அன்பா இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தன்னுடைய ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அதனாலதான் சொல்றாரு, அந்த என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த அன்புல நிலைச்சிருக்கிறதுக்கும் ஒரு மதத்துல இணைஞ்சிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு நாம் வரவில்லை. அதாவது பொதுவா சொல்லுவாங்க, கிறிஸ்தவம் என்பது மதம் என்று சொல்லுவார்கள். மதம் என்பது ஒரு பக்தர்களை உருவாக்கும். அதாவது அன்பு என்பதுதான் உறவுகளை உருவாக்கும். இப்போ ஒரு மதம் என்பது சடங்கு. வெள்ளிக்கிழமையானா கோயிலுக்கு போகணும், அமாவாசையானா கோயிலுக்கு போகணும், பௌர்ணமியானா கோயிலுக்கு போகணும், ஆடி மாதம் கிருத்திகை மாதம் அது கோயிலில் அல்லது ஒரு மாதா கோயிலில் போய் மெழுகுவர்த்தி ஏற்றணும், இல்லைன்னா முட்டி போட்டு நடக்கணும், இப்படி அநேக காரியங்களை ஒரு சடங்கு மாதிரி வைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பெரிய பக்தர்கள் தெளிவா கேக்குதா? பாஸ்டர் கொஞ்சம் சத்தம் கம்மியா கேட்கற மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் தெளிவா கேட்கறதுன்னு தெரியல. ஹலோ, கேக்குதுங்களா? கொஞ்சம் சத்தம் கம்மியா கேட்க நினைக்கிறேன். அப்படிங்களா? சரி சரி. இது ஹெட்போன் போட்டிருக்கிறேன், ஒருவேளை அதுல வால்யூம் கம்மியான்னு தெரியல. இப்ப பாருங்க, இப்ப கேக்குதுங்களா?
இப்ப கேக்குதுங்களா? அப்படியே தான் இருக்குது. மத்த எல்லாருக்கும் நல்லா சத்தம் தெளிவா இருக்கா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். சார் எனக்கு தெளிவா இருக்கு எல்லாருக்கும் சார். சத்தம் தெளிவா இருக்குதா? வில்லியம் சார் எனக்கு தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு சார். சரி, ஓகே 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 சரி சரி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், ஒரு உறவு என்பது ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கும். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு தகப்பன் பிள்ளை உறவை போல நாம் ஆண்டவரோடு கூட நாம் உறவாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ ஒரு வீட்டுல ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் எப்படி ஒரு உறவு இருக்கோ அதை போலதான் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றது ஒரு கடமைக்காகவோ, ஒரு சிலர் அதாவது நம்முடைய கஷ்டம் தீரணும், வியாதி தீரணும், கடன் மாறணும், இல்லைன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், மாப்பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும், நமக்கு சொந்தமா ஒரு வீடு கிடைக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இதற்காக மாத்திரம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். இது தவறல்ல. ஆனா இதை கர்த்தரே தருவார். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு மதத்துல இப்படி சடங்குகளை செய்து கொண்டிருந்தோம்னா, இப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சடங்குக்காக ஒரு கடமைக்காக தேவனை தேடுவதை கர்த்தர் ஒரு நாளும் அவர் விரும்புவதில்லை. ஏன்னு சொன்னா, ஐயோ இன்னைக்கு போகணுமாமே, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமே, எனக்கு ஜெபிக்கணுமே, வேதம் வாசிக்கணுமே, இன்னைக்கு ஆணுக்கு கொடுக்கணுமே, இப்படி என்று சொல்லி ஒரு கடமையாக நினைக்காதபடி நம்முடைய அப்பாவை நாம் பார்க்க போகிறோம். ஒரு அப்பா பிள்ளை, அதாவது அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு அப்பாவை போய் நேசிக்கும் பொழுது, நீங்க அப்பாவுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லு, அப்பாவுக்கு போய் நன்றி சொல்லு அப்படின்னு யாரும் சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்றத கர்த்தர் ஒரு நாளும் அதை விரும்ப மாட்டார். இன்னைக்கு எல்லாமே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், எல்லாமே இல்லாமல் போனாலும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே எதிராக இருந்தாலும் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 3:17-18 வாசிக்கும் பொழுது, அத்தி மரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பலன் கூடாமல் போனாலும், ஒலிவு மரத்திலே எல்லாமே மந்தையிலே ஆடுகள், தொழுவத்திலே ஆடுகள் இன்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நம்ம பாடலை பாடுகிறோம். ஆனால் நான் சொல்றேன், இது ஒரு பிரசங்க மாதிரி நம்ம கேட்காமல் நம்முடைய வாழ்க்கை ஸ்டைலை, நம்ம லைஃப் ஸ்டைலை நாம் மாற்ற வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உலகத்திலே எத்தனையோ விதமான அன்பு இருக்கிறது. ஆனா இந்த அன்பை ஆண்டவர் சொல்ற அன்பு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்றார். என்னுடைய அன்பு என்று பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு வைத்திருக்கிற அன்பு, பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அப்படின்னு சொல்லி என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறார். உலகத்துல கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அன்பு இருக்குது, அது மாதிரி உறவினர்கள், ஒரு காதலன் காதலி, அப்பா மகன், இப்படி எல்லாமே அன்பு இருந்தாலும் இந்த எல்லா அன்புமே ஒரு நாள் மாறி போய் விடுகிறது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறோம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை வருது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருது, கணவன் மனைவிகள் பிரச்சனை. அப்ப இந்த அன்பெல்லாம் தேவனுடைய அன்புக்கு ஈடாய் நாம் கொண்டு போய் நிறுத்தவே முடியாது. ஏன்னா இந்த அன்பு மாறி போகிற அன்பு. ஏன்னா நமக்கு எனக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, அவங்களே சொத்து தகராறுல கொஞ்சம் பெருசாகும் பொழுது அந்த அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய அன்பு என்று ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பு தான் பிதாவாகிய தேவன் குமாரனிலே அன்பாக இருக்கிறார். அதற்கு தான் உதாரணமா ஒரு சில வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் காட்ட ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கலாம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் என்னை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். 75 வருஷத்துல ஆபிரகாம் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து 100 வருஷத்துல அவனுக்கு பிள்ளையும் கொடுத்து 100 இப்பொழுது அவன் வாலிபனா இருக்கிறான். அது 2 விறகு சுமைகளும் சுமக்கிற அளவிற்கு அவன் வாலிபனா இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் சொல்றாரு, அவனை டெஸ்ட் பண்றாரு. எப்படி டெஸ்ட் பண்றாரு? அவனுடைய அன்பை அவர் சோதித்து பார்க்கிறார். இன்னைக்கு பொதுவா பாத்தீங்கன்னா, முதல்ல ஆபிரகாம் எப்போதும் தேவனோடு கூட உறவில் இருந்தவன். இப்பொழுது கொஞ்ச நாளா ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்தது. இப்பொழுது அவனுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. குழந்தை கிடைச்சோன்னா வீட்டுக்கு வந்த உடனே சாராளை பார்த்து சொல்லியிருப்பான், ஏம்மா ஈசாக்கு எங்க, ஈசாக்கு சாப்பிட்டானா, வந்துட்டானா, போயிட்டானா என்று அதிகமாய் அவனோடு கூட உறவில் இருந்திருக்க கூடும். அப்ப தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறாரு, என்னை அவன் நேசிக்கிறானா இல்ல பிள்ளையை அவன் நேசிக்கிறானா என்பதைக்காக அவர் சொல்றாரு, அவர் உன் புத்திரனும்
உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்லுகிறார். அதாவது அவர் சொல்லியிருக்கலாம், ஏப்பா உன்னுடைய பையனை கொண்டு போய் பலியிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஈசாக்க அது அப்படி கூட சொல்லியிருக்க வேண்டாம், ஆபிரகாமே நீ ஈசாக்கை பலி செலுத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா உன் புத்திரன் அப்படிங்கிறார். அப்படின்னா உன்னுடைய குமாரன், ஏதோ ஒரு தத்தெடுத்த பிள்ளை அல்ல, உன்னுடைய புத்திரன். அடுத்து உன் ஏகசுதன் அப்படிங்கிறார். அடுத்து என்ன, உன் ஏக சொத்துக்கும் வாரிசாக இருக்கிற அவன். மூன்றாவது உன் நேசகுமாரன் சொல்லுகிறார். நேசகுமாரன் சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதிகமாய் அவனை நேசிக்கிறான் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நீ ரொம்ப நேசிக்கிறியல்லப்பா, எப்போதுமே ஈசாக்க சொல்றியே, அந்த குமாரனை எனக்காக நீ பலியிடு என்று அவர் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அந்த ஒரே ஒரு பேரான குமாரன் அவனை பலியிடு என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கீழ்ப்படுகிறான். முதலாவது பலி செலுத்துகிறான், ரெண்டாவது அவன் கீழ்ப்படிந்து போறான். அதனாலதான் அங்க மோரியா தேசத்துல ஆடுகளை ஆண்டு வச்சிருக்காரு. அது உங்களுக்கு சம்பவம் தெரியும். அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உன் நேசகுமாரன் என்று சொன்னால் என்னை காட்டிலும் உன் கணவனை விட, மனைவி விட, பிள்ளைகளை விட, உலகத்தை விட, எல்லாவற்றையும் விட என்னை நீ நேசிக்கிறாயா? உன்னுடைய வீட்டை விட, உன்னுடைய சொத்தை விட, ஒரு பக்கம் உன்னுடைய வீடு, உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய சொத்து, உன்னுடைய குமாரன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ நம்முடைய நேசகுமாரனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம், நம்ம ஜெபிக்கிற தேடல்களை வைத்து அன்பை நம்ம வெளிப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ யாரோ ஒருத்தருக்கு இப்போ பாஸ்டர் பிரதர் நிறைய ஜெப குறிப்பு சொன்னாங்க. அதுக்கு எப்படி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமா இருக்கும். இப்ப யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது நம்ம அப்படியே ஆண்டவரே சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க நம்ம ஜெபிச்சிருவோம். ஆனா அதே நம்முடைய குமாரன் அல்லது நம்முடைய குமாரத்தி அல்லது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மருத்துவமனையிலே ரொம்ப வியாதியின் படுக்கையில போகும்போது நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்லுவோம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாயிலும் அவனை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்போ நமக்கு ஒரு ஜெபம் வரும் பாருங்க, கண்ணீரோடு கூட அப்படி வேண்டும். அதுதான் உண்மையான உறவு, அதுதான் உண்மையான நேசம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை அப்ப ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவனை தகன பலியாக பலியிடு, வெட்டுன்னு சொல்லல, துண்டு துண்டாய், அதாவது துண்டு துண்டாக வெட்டி அவனை கொண்டு போய் ஒரு தகன பலிபீடத்திலே கிடத்தி அவனை துண்டு துண்டாய் வெட்டி நெருப்பிலே போட்டு எரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்ப மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒருவேளை நமக்கு பார்க்கறதுக்கு அது சாதாரணமா தெரியலாம். இன்னைக்கு நம்ம அதை அனுபவத்துல நம்ம பார்க்கும் பொழுது அப்ப சொல்றான், அவன் ஆண்டவரை விட அவன் ஈசாக்க ஒரு பெருசா நினைக்கல. அவன் ஈசாக்கை விட தேவனாகிய கர்த்தரை அவன் அதிகமாக நேசிக்கிறபடினால் அவனை மகனை வெட்டுவதற்கே அவன் துணிகிறான். நம்ம வீட்டுல நம்ம பையனுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன வியாதிகள் வந்தா ஆண்டவர் எவ்வளவு நம்ம துடிச்சு போகிறோம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு இந்த பூமியில வாழும் பொழுது எத்தனை அடிகள், எத்தனை ரத்தனம் சிந்திய காயங்கள், எத்தனை வேதனைகள் அவர் துடிச்சிருப்பார். தலையில ஒரு பக்கம் முள்முடி, அவருடைய வாரிலே அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது பிதாவாகிய தேவன் எப்படி துடித்திருப்பார். ஐயோ எனக்காக, இந்த உலகத்திற்காக, உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய குமாரன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும் வரைக்கு அவரை தந்தொருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஈசாக்கு எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததை போல யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். கொடுத்துட்டு 17ஆம் வசனத்துல உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார்.
அப்போ பாத்தீங்கன்னா நமக்காக அடிக்கப்படும் பொழுது வாரினாலே அடிக்கிறார், ஈட்டினாலே குத்தப்படுகிறார், முள்முடியினாலே வேதனைப்படுத்தப்படுகிறார், சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அந்த கொல்கொதா மலையில அவர் பாரத்தோடு வியாகுலத்தோடு ரத்தம் வேர்வையாய் சிந்துகிற அளவுக்கு அவர் எவ்வளவாய் அவமானங்களை, வேதனைகளை, வலிகளை, பாடுகளை, நிந்தங்களை, எல்லா கேவலங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவன் எவ்வளவாய் துடித்து போயிருப்பார். அதனாலதான் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது சொல்வார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஞானஸ்தானம் எடுத்த உடனே கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார். இப்ப இன்னைக்கு உதாரணமா அநேக மரணங்களுக்கு போறோம், நிறைய பேர் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நம்ம நேசிக்கிறவங்களுக்கும் நேசிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் நமக்கு நிச்சயமா தெரியும். யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, தூரத்துல கேள்விப்படுறோம், நம்ம நேசிக்காத அல்லது அவ்வளவா அன்பு கூறாத ஒருத்தரை, அந்த தேவனுடைய அன்பு என்பதுக்காக நான் அந்த உதாரணத்தை சொல்றேன். அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை எப்படி நம்ம நேசிப்போம் அப்படிங்கும்போது, ஒரு இறந்துட்டாங்க, ஒரு 3 மணிக்கு இறக்கணும், சரி சரி விடுங்க அப்படின்னு 12 மணிக்கு புறப்பட்டு போவோம். அதே நாம் நேசிக்கிற, நாம் அவருக்கோ அவர் தன்னை போல நேசிக்கிற ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்பட மாட்டோம், சாப்பாட்டை பத்தி கவலைப்பட மாட்டோம், நம்ம தலை கூட செய்ய மாட்டோம், உடனே அடிச்சு பிடிச்சு ஓடுவோம். ஓடி போய் அந்த நம்ம போய் ஒன்னும் செய்ய போறது இருந்தாலும் வேதனையோடு கண்ணீரோடு போவோம். இதுதான் உண்மையான நேசம். அப்ப ஆபிரகாமுக்கு தன்னுடைய மகனை வெட்டும் பொழுது கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த தேவனாகிய கர்த்தரை பார்க்கும் பொழுது அவன் ஈசாக்கை வெட்டுறது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமா கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுதான் உண்மையான தேவனுடைய அன்பு. அதனாலதான் அந்த அன்பிலே, அந்த தேவனுடைய அன்பிலே நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப தேவனுடைய அன்பு என்பது அவரை போன்ற அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரை போல அன்பு. இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் புதிய ஏற்பாட்டில் நான் சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவத்தை நாம் அங்க வாசிக்கலாம். சோத்திரம். அங்கு லூக்கா 15ல் 100 ஆடுல 1 காணாம போயிடும், 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு காணாம போயிடும், 2 மகன்களை ஒருவன் தூர தேசத்திற்கு தன் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு போகிறான். நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதுல 2 உதாரணத்தை இளையகுமாரனுடைய சம்பவத்தை குறித்து நாம் அதிகமாக கொஞ்சம் தியானிக்கலாம். அப்பொழுது அவன் சொல்றான் 12ஆம் வசனத்துல, இளையவன் தகப்பன் நோக்கி, தகப்பனை ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தி பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போடுறான். அதாவது அவனும் சந்தோஷம் அனுபவிக்கணும், எப்படியாவது பூமியில சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தகப்பனிடத்துல போய் ஆஸ்தியை கேட்கறான். அப்பாவும் கொடுத்துட்றாரு. அதை வாங்கிட்டு போறான். வாங்கிட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். அவனுடைய சகோதரன் சொல்லும்போது வேசிகளிடத்தில் இவன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுடைய அன்பை விட அவனுக்கு பணம் பெருசாயிருச்சு, அப்பாவுடைய உறவை விட அவனுக்கு அப்பாவுடைய சொத்து பெருசாயிருச்சு, அப்பாவுடைய அன்பை விட அவனுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் பெருசாயிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுங்க பசங்கள்லாம் இன்னைக்கு 20 வருஷம் 22 வருஷம் அந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. ஆனால் ஒரு மாசம் 2 மாசம் ஒரு பையன் பழகின உடனே அந்த 20 வருஷம் 22 வருஷம் பழகின அந்த உறவை, அந்த அன்பை தூக்கி வீசிட்டு ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க, நான் அவனைத்தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு அப்படி தூக்கி வீசுகிற ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவன் என்ன செய்யறான், அப்பாவை விட அப்பாவுடைய சொத்து அவனுக்கு பெருசா போச்சு. அப்பாவை விட, அப்பாவுடைய அன்பை விட, அம்மாவை விட, அப்பாவை விட, அண்ணனை விட அவனுக்கு சொத்து பெருசானதுனால அவன் எடுத்துட்டு போறான். ஒரே நோக்கம் சந்தோஷம் அனுபவிக்கணும், இம்மைக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவன் எல்லாவற்றையும் போறான். ஆனா இந்த முடிவை பார்த்தீங்கன்னா அவன் கடைசியில போய் எல்லாவற்றையும் ஆஸ்தியில் இழந்து போய் கடைசியில ஒரு குடியானிடத்துல போய் அவன் ஒட்டி கொண்டான். 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அப்படின்னா இவன் போய் கேட்கிறான், அவன் கூப்பிடல, இவனா போய் வேலை இருந்தா கொடுங்கன்னு கேட்டு ஒட்டி கொடுக்குறான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்புறான். உடனே பாருங்க, போய் பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நிலைமை, அவன் எங்க இருக்க வேண்டியவன், தகப்பனுடைய அன்பல இருந்தா அவன் ராஜகுமாரனை போல ஆஸ்தி, நிறைய ஆஸ்தியோடு, அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய வேலைக்காரர்கள், பூர்த்தியான சாப்பாடு, நல்ல அவனுடைய வேலைக்காரங்கெல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க.
ஆனா இவன் தகப்பனுடைய அன்பு, அவருடைய அன்பை விட்டு, தகப்பனுடைய அன்பை விட்டு வெளியே போனதுனால இவன் என்ன பண்றான், போய் தகப்பனிடத்துல வராதபடி அங்க போய் பன்றிகளை மேய்த்து கொண்டு அந்த பன்றிகள் சாப்பிடுற தவிட்டை சாப்பிடுறவன் பார்த்தோன்னே இவனுக்கு ஆசை வருது. அப்படியோ அந்த தவிடு எனக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி அங்க போய் அந்த 16ஆம் வசனத்துல, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு காரணம் தகப்பனுடைய உறவை, தகப்பனுடைய அன்பை அவன் விட்டு விட்டான். அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை அவன் விட்டுட்டான். அதனால பாத்தீங்கன்னா கடைசியில் அவன் வேதனை படுறான். கடைசியில் அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 17ஆம் வசனத்துல அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொல்றான் பாரு, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு அப்ப சொல்றான், நான் தகப்பங்கிட்ட போறேன் அப்படின்னு 20ஆம் வசனத்தை எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். எழுந்து தன்னுடைய தகப்பன், அதுதான் அப்பா பிள்ளைங்கிற உறவு. உடனே எங்க அப்பாட்ட நான் எப்படியாவது போகணும் அப்படின்னு வர்றான். அப்போ வரும்பொழுது பாருங்க 24ஆம் வசனத்துல அந்த 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் வந்த உடனே தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, அப்ப தகப்பன் மகனை எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். அவன் எப்ப வந்தாலும் அவனுக்கு நல்ல நிறைவான, அவனுக்கு ஆஸ்தி பத்தி கேட்கவே இல்லை. டே என்னடா பண்ண, பணத்தை எல்லாம் கொண்டு போய் அழிச்சிட்டியாடா, பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டியாடா அப்படின்னு அப்பா கேட்கவே இல்லை. அவன் உசுரோட வந்தா போதும், என் தகப்பன் மனம் திரும்பி வந்தா போதும். அப்படிதான் இன்னைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் இன்னைக்கு அந்த அன்பிலே, அந்த அன்பை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரு கடமைக்காக ஏதோ யாரோ சொல்றாங்கிறதுக்காக ஜெபிக்கிறது, சொல்றாங்கிறதுக்காக துதிக்கிறது, சொல்றாங்கிறதுக்காக நீங்க கர்த்தரை தேடுறது, சொல்றாங்கிறதுக்காக ஆலயத்துக்கு போறது, இதெல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளை உறவாய் மாற முடியாது. ஒரு மதமாக மாறலாம். ஐயோ அவர் கரெக்டா இருப்பாருங்க, கிறிஸ்டியனுங்க, அவர் சர்ச்சுக்கு போவாருங்கன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான தேவனுடைய அன்புக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சப்ஜெக்ட்ல நம்ம வலியுறுத்துகிறார். அப்ப பாருங்க, அவன் போன உடனே சொல்றாரு, அவன் சொல்றான், அவன் என்ன கேட்டு போறான்னா, ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைச்சா போதும். அதனால சொல்றான், அங்க வரும்போதே சொல்லி பார்த்துக்கிட்டு வர்றான், நான் போய் அப்பா நான் உன்னுடைய மகன் எனக்கு சொல்றதுக்கு தகுதி இல்லை, வேலைக்காரன் ஒருத்தனா என்னை வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லித்தான் வரான். ஆனா இங்க வந்த உடனே பாருங்க, அவன் ஒண்ணுமே பேசல. உடனே அவன் சொல்றான் பாருங்க 22ஆம் வசனத்துல, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், ஒரு கொழுத்த கன்றை கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய அவன் தகப்பனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்றார். இப்படியே ஒரு சந்தோஷப்படுத்துறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்போ இப்படி இருக்கும் பொழுது தகப்பனுடைய அன்பு பாருங்க இப்படி இருக்குது. இப்ப பாருங்க, உண்மையா மூத்த குமாரனை பத்தி நம்ம கொஞ்சம் லைட்டா பார்க்கலாம். மூத்த குமாரனை பத்தி சொன்னீங்கன்னா, அவன் அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பையன் தான், வயல் வேலை செய்யறவன் தான், வேலைக்கு போறவன் தான், கடமையை சரியா செய்யற கடமைக்காரன். ஆனா 9 மணிக்கு வேலைக்கு போவான், 6 மணிக்கு வந்துடுவான். தகப்பனோடு கூட ஒரு ஆடு கூட எனக்கு தரலைங்கும் பொழுது இவனுக்கு அந்த ஒரு கடமை தான், டியூட்டி கரெக்டா சர்ச்சுக்கு போவான் வருவான். அப்பா கிட்ட ஏன் இவனுக்கு உரிமை இருக்கு, இவன் நினைச்சா ஆடு அடிச்சு சாப்பிடலாம், இவன் நினைச்சா மாடு அடிச்சு சாப்பிடலாம், இவன் நினைச்சா கொளுத்த கண்டு அடிச்சு சாப்பிடலாம், இவன் எல்லாம் செய்யலாம். ஆனாலும் இவன் எதையும் செய்ய மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது அவன் வயல் இருக்கிறான். அப்ப வரும் பொழுது வீட்டுல ஒரே நடன கழிப்பை பார்த்துட்டு 25ஆம் வசனத்துல பாருங்க, அப்போ அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டுட்டு ஊழியக்காரர் ஒருத்தனை பார்த்து சொல்லுது என்னன்னு விசாரிக்கிறான். அதற்கு அவன் சொல்றான், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கால்நடை அடிப்பித்தார் என்று சொன்னதுதான் தெரியும். உடனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தகப்பன் பையன் திரும்பி வந்ததை பத்தி கவலை இல்லை, இன்னைக்கு ஒரு ஜடம் மாதிரி.
இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல கணவன் மனைவி ஒரு ஜடம் மாதிரி சாப்பாடு செய்வாங்க, அவங்க வாட்டில் வருவாங்க, இவர் தனியா சாப்பிடுவார், அவங்க தனியா சாப்பிடுவாங்க, அவங்க தனியா வேலைக்கு போவாங்க, இவங்க தனியா வேலைக்கு போவாங்க, அவங்க பாட்டில் இப்படி ஒரு ஜடம் மாதிரி. இவனுக்கும் தகப்பனுக்குள்ள உறவே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் பொழுது இப்போ அங்க 27 சொல்றாரு, இன்னும் உம்முடைய சகோதரன் வந்தாருன்னு சொல்றாரு. உடனே என்ன பண்ணும், ஐயோ என் தம்பி வந்துட்டானா, ஓடி போய் தம்பி வாடா வந்துட்டியாடா அப்படின்னு அவனுக்கு மனசே அவன் வரல. உடனே பாருங்க அவன் 28ஆம் வசனத்துல அவனுக்கு கோபம் வருது. அப்பொழுது அவன் கோபம் அடைகிறான். அதாவது மனம் திருமணம் பத்தி அவனுக்கு கவலை இல்லை, கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். அப்பவும் பாருங்க தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். அதுக்கு அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரம் சொல்றான், இதோ இது அப்பா தகப்பனேன்னு அவன் எத்தனை தகப்பனே சொன்னான், இவன் ஒரு தடவை கூட தகப்பனேன்னு சொல்ல. இதோ இத்தனை வருஷ காலமே நான் நமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி. அப்ப இவன் மனசு முழுவதும் சந்தோஷமா இருக்கணும். அவனும் சிநேகிதரோடு போய் ஆஸ்தி அழிச்சுதான் போட்டான். இவனுக்குள்ள உள்ளுக்குள்ள அது என்ன இருக்குது, நான் என் சகோதரரோடு சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அது கொடுக்கவில்லை, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்த உடனே கொளுத்த இவனுக்கு அடிப்பித்தீரே என்கிறான். அப்ப தகப்பன் சொல்றாரு, மகனே நீ எப்போது எனக்குதா என்று உன்னுடன் சொல்லும் பொழுது பாருங்க, அப்ப அவன் ஒரு தடவை கூட அப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை, இதோ அப்படிங்கிறான். தகப்பனேன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து உமக்கு நமக்குன்னு சொல்ல, உமக்குன்னு சொல்றான். அடுத்தது உம்முடைய அப்படிங்கிறான், நம்முடைய அப்படின்னு சொல்ல. அப்ப அடுத்து சொல்றான் உம்முடைய குமாரனாகிய மகன் அப்படிங்கிற போது நம்முடைய தெண்டிய எல்லாமே உம்முடைய உம்முடைய உம்முடையங்கிறான். உன் சகோதரனாகி இவன் 32ஆம் வசனத்துல சொல்ற, உன் சகோதரனாகி இவர் வந்து அப்பா வந்து இணைச்சு பிடிக்கிறாரு. ஆனா உன்னுடைய தம்பி தான்ப்பா, உன்னுடைய சகோதரனாகி இவன் மரித்தான், அவர் உம்முடைய உம்முடையங்கிறாரு. இவன் இல்ல நம்முடையங்கிறதே அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப என்னன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட உறவு நம்ம இருந்தோம்னா தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இல்ல உறவு என்று நாம் சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு தகப்பனோடு கூட இன்னைக்கு வீட்டுல 5 பைபிள் இருக்கு, ஆனா டிவி பார்க்க நேரம் இருக்கு, மொபைல் போன் நோண்டுறதுக்கு நேரம் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, மற்ற கேளிக்கை காரியங்களுக்கு நேரம் இருக்கு, ஆனா கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லை. இப்ப கடமைக்கு என்ன பண்றோம், அதாவது வந்து எப்படின்னா ஒரு அப்பாவை வந்து அப்பாட்ட போய் எப்ப பணம் கேட்பாங்க, நம்ம போய் அப்பாட்ட அப்பா பணம் கொடுங்கப்பா, அப்பாவை ஒரு ஏடிஎம் மாதிரி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க நிறைய. அப்படி இருந்தா அப்பா எப்படி அவரை நேசிப்பாரு. அப்பா வந்து அப்பாவை பாக்குறது இல்ல, அப்பா உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கிறாரு, அப்பா சாப்பிட்டீங்களாப்பா, அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு கை கால் வலிக்குதா, டேப்லெட் வாங்கி தரட்டுமா, சாப்பிட்டீங்களா, குளிச்சு விட்டுட்டோமா, இதெல்லாம் கேட்கறது தகப்பன் பிள்ளை உறவு. இவன் அதெல்லாம் கேட்காம கதவை டக்குன்னு தட்டி திறக்கிறது, எனக்கு 2000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கறது, அப்புறம் போயிடுறது, அப்புறம் திருப்பி அடுத்த நாள் வந்துட்டு எனக்கு 2000 ரூபா 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கிற உறவு இது தகப்பன் பிள்ளை உறவு அல்ல. இன்னைக்கு அது கடமைக்காக செய்யறது. அப்போ அந்த தகப்பனுடைய இருதயம் பாருங்க, நம்ம எப்போ வரோம்னா ஒரு கஷ்டம்னா ஜெபம் பண்றோம், ஒரு தேவைன்னா ஜெபம் பண்றோம், மற்ற நேரத்துல கர்த்தரை தேடுறதை விட்டுறோம், மற்ற நேரம் கர்த்தரை மறந்துட்டாருன்னு நினைக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது உருக்கமா ஜெபம் பண்றோம், ஜெபிக்கும் போது எல்லா கண்களை மூடி ரொம்ப பரிசுத்தமா ஜெபம் பண்றோம். ஜெபம் முடிச்சு வெளியே போனோம்னு அதே பழைய சுபாவம், பழைய கோபம், பழைய அதே செல்போனு, பழைய ஆபாசம், பழைய வைராக்கியம், பழைய எரிச்சல், பழைய சண்டைகள் இதெல்லாம் இருக்கே. கர்த்தர் அதை பார்க்கிறாரே, இன்னும் நீ என்னோடு அந்த உறவுல இருக்கிறியா என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்ப ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவர். இப்போ நான் என்ன சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அப்ப தகப்பன் பிள்ளை உறவு என்று சொன்னால் அவர் சின்ன உதாரணத்தை ஆண்டவர் இங்க சொல்றார். ஆரம்பத்துல சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்ச சம்பவத்துல ஆரம்பத்துல அவர் சொன்ன காரியத்தை நம்ம பாக்குறோம். என்ன சொல்றாருன்னா, எண்ணில் அதாவது எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறான்னு சொல்றாரு. அடுத்தது நீங்க வாசிச்சீங்கன்னா 4ஆம் வசனம், எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன், கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் சொல்றார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால் கிறிஸ்துவனுடைய சுபாவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு திராட்சை செடி இனிப்பா இருந்த ஒரு அந்த திராட்சை செடியினுடைய தன்மைகள் திராட்சை கொடியிலையும் இருக்கணும்.
ஒரு பாவக்காய் செடியுடைய தன்மை பாவக்காயினுடைய கனியிலும் இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு வேப்ப மரத்தினுடைய வேப்பம் செடியுடைய தன்மை அதோட கிளைகள்லையும் அதனுடைய அந்த பிரான்ச்சஸ்லையும் இருக்கணும். அதே போல ஒரு திராட்சை செடி இயேசு திராட்சை செடியா இருந்தால் அவரோட நம்ம ஒட்டி இருந்தா அவருடைய சத்து அவருடைய எனர்ஜி நமக்கும் கிடைக்கும். அவரை போல நம்ம மாறணும். அவரை போல இருந்தா தான் அந்த செடியுடைய தன்மை கொடியில வெளிப்படணும். ஒரு திராட்சை செடி உண்மையான திராட்சை செடியோடு நம்ம ஒட்டி இருக்கிற கொடிகளா இருந்தால் அவருடைய தன்மைகள் நமக்குள்ளே வர வேண்டும். அதனாலதான் லூக்கா 6:43 வாசிக்கும் போது நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல மணிகளை கொடுக்காது, ஆகினாலே கனிகளினாலே நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கனி கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே நன்மை செய்கிறவரால் சுற்றி திரிந்தார். அப்ப நம்ம அவரோடு நினைஞ்சிருக்கிற நம்ம நன்மை செய்யற சுற்றி தெரியுறோமா? அவர் நடந்தபடியே 1 யோவான் 2:6 அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22-23 வாசிக்கும் பொழுது ஆவியின் கனிகள் அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சை 9 விதமான கனிகள் இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவை போல நாம் மாறுகிறோம் என்று சொன்னால் அது டெய்லி ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் தேவனை போல கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மாதிரியாய் வைத்திருக்கிற நாம் அவருடைய அடிச்சுடலை 1 பேதுரு 2:21 கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நாம் அவருடைய அடிச்சுடலை பின்பற்றும்படி நமக்காக அவர் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இந்த பூமியிலே அவர் 100% தேவனாக இருந்தார், அவர் 100% மனிதனாகவும் இருந்தார். அப்ப ஜீசஸ் நமக்கு எப்படி மாதிரியாக இருந்தார் என்று சொன்னால் அநேக காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்க நமக்கு நேரம் போதாது. ஆனாலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் நிறைவு செய்து ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, இயேசு திராட்சை செடி, நீங்களும் நானும் கொடிகள். அப்ப அவருடைய தன்மை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் மாத்திரமே அவரோடு நிலைத்திருக்கிறேன் என்று நீங்களும் நானும் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வோம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 நீங்க அந்த 7 வார்த்தையில பேசியிருப்பீங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். இது எப்ப சொன்னாருன்னா அவருடைய சிலுவை மரணத்தின் போது சொன்னார். அதாவது மனுஷனா யார மன்னிச்சாருன்னா தன்னை அடித்த, தன்னை துன்புறுத்தின, தன்னை கேவலமாய் பேசின, தன் முகத்திலே காரி துப்பின. ஒருவேளை துப்பி 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சுன்னா ஒருவேளை மறந்து மன்னிக்கலாம். இப்பதான் துப்பி இருக்கிறாங்க, இப்பதான் அடிச்சிருக்கிறாங்க, இப்பதான் படுக்க வச்சு கையில ஆணி எடுத்து அடிக்கிறாங்க, அடிச்சு ரத்தம் வருது. அப்போ அந்த அடித்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து சொல்லுகிறார், இவன் மேல் பொய் சாட்சி சொன்னதை பார்த்து சொல்லுகிறார், இவருடைய இருதயத்தில் குத்தி காயப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி மன்னிக்க சொல்றாருன்னா, அப்ப இயேசுவினுடைய அன்பு, இயேசுவோடு கூட நீங்களும் நானும் ஒட்டி இருக்கிறது உண்மையா இருந்தால் நிச்சயமாகவே நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிக்காவிட்டால் அவருடைய சுபாவம் நமக்குள்ள இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வாசிக்கும் பொழுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இப்ப முதலாவது, அவரோடு இணைந்திருக்கிற நாம் எல்லாருடைய தப்புகளையும் மன்னிக்கணும்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு கணவன் மனைவியை மன்னிக்கிறது இல்ல, மனைவி பிள்ளைகளை மன்னிக்கிறது இல்ல, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்கிறது இல்ல, உடன் பிறந்த சகோதரர்களை மன்னிக்கிறது இல்ல, கூட வேலை செய்யற ஸ்டாஃபை மன்னிக்கிறது இல்ல. இன்னும் அந்த சுபாவம் இல்லைன்னா நம்ம வாசிச்சுட்டு போயிடலாம். ஒருவன் என்னில் நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னா அவரோட இருக்கிறோம், அவரோட நிலைச்சிருக்கிறோம், அந்த செடியோட நான் ஒட்டி இருக்கிறேன்னு சொன்னா அந்த செடி இனிப்பா இருக்கும் பொழுது அதனுடைய கொடிகள் கசப்பா இருக்க முடியாது. அப்ப அவரோடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாரையெல்லாம் மன்னிக்காம இருக்கிறோமோ அதுல மன்னிக்கணும்னு இந்த பூமியில வாழுகிற நாட்கள் நாம் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தபடியாக நம்ம பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் நம்ம மன்னிக்கணும். 2வது அடுத்த காரியத்தை பார்க்கணும், தாழ்மை.
அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்துல அவர் எழுதும்போது பிலிப்பியருக்கு எழுதினதும் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பிலிப்பியருக்கு அவர் எழுதுறார். 2ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் 5ல பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கிறார். மனுஷர் அடிமைன்னு சொன்னா உங்களுக்கு இந்த காலத்துல எப்படின்னு தெரியல, ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு அடிமை, அதாவது அந்த காலத்துல அடிமைன்னு விலை கொடுத்து வாங்குவாங்க. அவங்ககிட்ட ஒரு ரேட் போட்டு, இப்ப அப்படிதான் யோசேப்பை 20 காசுக்கு அடிமையாக விற்கப்பட்டான். அப்ப அடிமைன்னு சொன்னா அவனுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு வாடானா வரணும், போடானா போடணும், நல்ல சாப்பாடு படுத்துக்கணும். அப்போ அவர் எப்படியானா ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த உலகத்துல அவர் தேவகுமாரன், அவர் 100% தேவன், அவர் தேவனுடைய ரூபமா இருக்கிறார். அவர் சொன்ன செங்கடல் செங்கடல் 2ஆய் பிளந்தது. இங்க பாத்தீங்கன்னா காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தையினால அடக்கினார். அப்படி 38 வருஷம் படுத்து கிடந்தவன எழுந்து நடக்க வைத்தார். 12 வருஷம் பெருமாடுள்ள ஸ்திரியை அவரை சுகமாக்கின தேவன். காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருந்து சொன்ன உடனே அப்படியே கேட்ட அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் அவர் என்ன செய்யறாருனால், அவர் சிலுவையின் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு தாழ்மை இருக்கா நமக்குள்ள? கொஞ்சம் பெருமை வந்தா, பணம் வந்தா, கார் வந்தா, பங்களா வந்தா, இல்ல நம்முடைய எல்லாவற்றிலும் நாம் தாழ்த்துகிறோமா? ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மையுள்ளவராய் இருந்தார். அவருடைய தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். அவரை போல நாம் மாறுகிறது. அடுத்தபடியாக கீழ்ப்படிதல். அவர் மரண பரியந்தம், அந்த 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தார். இன்னைக்கு பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய மரணம் வரை அவர் கீழ்ப்படிந்தார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, எதிர்த்து நிற்கிறோமா? அடுத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனதுருகினார். நீங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 38 வரை உள்ள வசனங்கள், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14, 20, 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அதெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அவர் மனதுருக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் உறைந்தவர். அவர் சிலுவையில் அறைந்த அந்த ஜனங்கள் மேலேயே அவர் மனதுருக்கினார். மனதுருக்கிற காரணம், தனி சந்ததிகளை நினைத்து பார்த்து அவர் மனதுருகிறார். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி பண்ணினாதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரோடு கூட இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாம் உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அவரோடு கூட நிலைத்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம். சரி, அப்படி நம்ம நிலைச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் அவரு கூட நிலைச்சிருந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் நம்ம வாசித்த அதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துக்கே நம்ம திருப்பிக் கொள்வோம். 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க ஜெபம் பண்றீங்க, இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணிருப்போம், நாங்களும் ஜெபம் பண்ணோம், நீங்களும் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. என்ன கேட்டாலும் அதை தர்றேன்னு சொல்றாரு. ஆனா இது கிடைக்கணும்னா அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசுவிலே அன்பா இருக்கிறார், இயேசு நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். நாம் அவரில் அன்பா இருக்க வேண்டும், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைச்சிருந்தோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இங்கு பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மெய்யான திராட்சை செடி, என் திராட்சை தோட்டக்காரன் சொல்லி ஒரு உதாரணத்தோடு நமக்கு விளக்குகிறார். அப்ப நம்ம அவரிலும் அவருடைய வார்த்தைகள் சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப நம்ம என்ன செய்யணும்னா தேவனோடு கூட நிலைத்திருக்கிறவர்களுடைய சுபாவம், அந்த செடியுடைய சுபாவம் கொடிகளுக்குள்ளேயும் வர வேண்டும். அந்த கொடியாகிய நமக்குள்ளும் வந்தால்தான் அந்த செடியோடு கூட நாம்
நிலைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். தேவனோடு கூட நிலைத்திருக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. பாருங்க, யோசேப்பு விழத்தள்ளுவதற்கு எத்தனையோ பாவங்கள் வந்தது, வாய்ப்புகள் வந்தது. ஆனாலும் அவன் நினைச்சிருந்தான்னா, யோசேப்புக்கு தனிமை இருக்குது, போர்த்திபாருடைய மனைவி பாவத்திலே விழத்தள்ளும்படி அவள் வற்புறுத்துகிறாள். நித்தம் நித்தம் ஒரு பாவத்தை செய்யறதுக்கு, ஒரு இன்பமான பாவத்தை செய்யறதுக்கு அவள் கம்பல் பண்ணும் பொழுது, நான் தேவனுக்கு விரோதமா இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று சொன்னால், அவன் தேவனோடு கூட நிலைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். தேவனோடு நிலைச்சிருக்கிறவன் உலகத்துக்காக இருக்க மாட்டான். தேவனோடு நிலைத்திராதவன் அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல் இருப்பான். அதனாலதான் சொல்றது, அப்ப தேவனோடு நிலைத்திருந்தா நாங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்போது, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை தேவனுக்கும் நமக்கும் நடுவாக அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய செவிகள், அதாவது அவர் கேட்கறதுக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது என்று வேதத்திலே வாசிக்கலாம். அப்ப என்னன்னா, நாம் கனி கொடுக்க வேண்டும். ஏன்னா அப்படி கனி கொடுக்கும் பொழுதுதான், நாம் அவரோடு நினைத்திருந்தால்தான் நாம் கனி கொடுக்கப்படும், கனி கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. நீங்க யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலுமில்லை. அப்ப நன்மையான எந்த ஈவா இருந்தாலும் சரி, பூர்ணமான எந்த வரமா இருந்தாலும் சரி, அது பரத்திலிருந்து உண்டாகி அது சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் அது இறங்கி வரும். அதனால கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். கேட்டுக்கொள்கிறத கர்த்தர் கொடுப்பார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால என்னன்னா, நாம் தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார். சோத்திரம். அது மாத்திரமல்ல, சோத்திரம், 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15ஆம் வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணோம், எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவரை போல நாம் மாற வேண்டும். அப்படி மாறினா தான் நாம் நிச்சயமாகவே நாம் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொடர்ந்து சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமானால் நாம் அவரில் நிலைச்சிருக்கணும்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு மீன் தண்ணிக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அது அப்பப்போ நிலைச்சிருந்தா அது உயிரோடு இருக்காது. ஒரு மண்ணோடு மரம் ஒட்டி இருக்கணும்னா அது எப்பவுமே மண்ணோடு கூட ஒட்டி இருக்கணும். அப்பதான் அது மண்ணில் நிலைச்சிருக்கும், கனிகளை கொடுக்கும். அதே போல ஒரு மீனையும் நீங்க பார்த்தீங்க, ஒரு செடியோடு கொடி எப்போதும் நிலைச்சிருக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் கட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அந்த உறவுல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா அது கனி கொடுக்காது. ஒரு அரை மணி நேரம் தண்ணியில இருந்து மீனை வெளியே தூக்கி போட்டா அதுல ஜீவன் இருக்காது. ஒரு அரை மணி நேரம் பூமியிலிருந்து மரத்தை பிடுங்கி வெளியே வச்சிட்டோம்னா அது திரும்ப உயிராகாது. அப்படின்னா என்ன சொல்றாரு, எப்பொழுதும் தூங்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், ஆபீஸ் போகும் பொழுதும், குடும்பத்தில் வரும் பொழுதும், நண்பர்களோடு இருக்கும் பொழுதும், தனிமையில் இருக்கும் பொழுதும் எப்போதும் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்போதும், ஆல்வேஸ், எப்போதும் அவருடைய அன்பிலே நிலைத்து. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்னு சொல்றாரு. அப்ப நிலைச்சிருக்கிறதுனா அவ்வளவுதான், அவரோடு கூட எப்போதும் பாத்திரம் கழுவும் போதும், அது நீங்க சமைக்கும் போதும், சகோதரமார்கள் வேலைக்கு போகும் பொழுதும், ஆபீஸில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், நீங்க குளிக்கும் போதும், என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் நம் தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போமானால் நாம் நிச்சயமாகவே பாவம் செய்ய முடியாது, நிச்சயமாய் கனி கொடுப்போம், நிச்சயமாய் நாம் கேட்டுக்கொள்கிறது எல்லாமே கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே,
ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த பகல் வேலைக்காக நன்றி. ஆண்டவர் இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே பிதாவாகி தேவன் திராட்சை தோட்டக்காரராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திராட்சை செடியை போல நாங்கள் ஆண்டவரே அதில் ஒட்டி இருக்கிற நிலைத்திருக்கிற கொடியை போல எங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. உண்மையில் நிலைத்திராதவன் வெளியே எரியுண்ட கொடியை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க, நாங்கள் உண்மையிலே கனி கொடுக்க, நாங்கள் கேட்கிறதெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீர் என்கிற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே எங்களை ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையிலே நிலைத்திருக்க, கனி கொடுக்க எங்களுக்கு தேவையான ஒத்தாசைகளை பரத்தில் அனுப்பி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தை நாங்கள் ஏதோ ஒரு கடமைக்காக சத்தியத்தை சத்தியமாய் கேட்டு அதை அப்படியே விட்டு விடாதபடி அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இன்சூரன்ஸ் துறை ஜெப ஐக்கியத்திற்காக ஜெபிக்கிறப்பா, இன்னும் இந்த துறை அந்த ஐக்கியங்கள் இன்னும் வளர அநேக அந்த புதிய உறுப்பினர்களை கொண்டு இந்த ஐக்கியத்தை இன்னும் கர்த்தர் வளர்த்தும்படியாய் பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் போதித்த அடியேனையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து நாங்கள் பரிசுத்தம் அடைய நீர் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீங்களே, அதே போல ஆண்டவரே ஒரு செடியாகிய நீர் பரிசுத்தராய் இருந்தால் கொடியாகிய நாங்களும் பரிசுத்தராய் இருந்தால் மாத்திரமே உங்களில் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆகினாலே கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் உண்மையில் நிலைத்திருக்க, உண்மையில் கனி கொடுக்க ஆண்டவரே எங்களை அப்படி தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதிகான மகிமை நாங்கள் உமக்கே செலுத்த